இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூழ்ச்சி பண்ணி இங்க வந்துட்டா எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறியா? எந்த வழியில வந்தியோ அதே வழியில உன்னை வெளியே அனுப்பிடுவேன் பாரு. அத்தை ஒரு நிமிஷம். வந்த உடனே ஆரம்பிக்க வேண்டான்னு இருந்தேன். நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தடவை சொல்லட்டா? பாட்டி, மாமா, அத்தை, அக்கா, உங்க எல்லாருக்கும் வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பொம்மை மாதிரி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. எனக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அதுவும் ஊரே பாக்குற மாதிரி கட்டிட்டாரு. இனிமே இது என் புருஷ வீடு மட்டும் இல்ல, என்னோட வீடும் இதுதான். நான் இங்கதான் இருக்க போறேன். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அத்தை, உங்களுக்கு இந்த வீட்ல என்னென்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. இனி நீங்களும் நானும் ஒரே கேட்டகரி தான் அத்தை. புரியலையா? அதாவது நீங்க முன்னாடி வந்த மருமக, அக்காவும் நானும் இப்ப வந்த மருமக. ஏன் தோ பாட்டி கூட இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் இல்ல? அதாவது அத்தை, நீங்க சீனியர், நான் ஜூனியர், அவ்வளவுதான். இந்த சீனியர் ஜூனியரை ரேக் பண்றத இந்த ஜூனியர் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்க முடியும். ஆனா ஜூனியர் வந்து சீனியரை ரேக் பண்ண ஆரம்பிச்சா வீடே தாங்காது. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அத்தை. நான் பழைய துளசி இல்ல. ஏய், என்ன மிரட்டுறியா? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா, பிபி வந்துற போது. இத பாருங்க, உங்க அதட்டல உங்க மருமகளோட நிறுத்திக்கோங்க. நாளைக்கே வெற்றிக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா உங்களை மாதிரி ஒரு மாமியாரா நான் நடந்துக்க மாட்டேன். நான் சும்மா ஜாலியான மாமியாரா நடந்துப்பேன். என்ன திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டுமேங்கிற திமிருல பேசுறியா? இல்ல மாமா, உரிமையில பேசுறேன். பாருங்க மாமா, நானா எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன். ஆனா எனக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அத சகிச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். அதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க.